ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த விலாகையும், அப்புறம் வந்து நம்ம சமையலையும் குட்டியாக ஒரு விலாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே மார்னிங் எழுந்திரிச்சதும் பேரனுக்கு கஞ்சி காய்ச்சிருவேங்க. கஞ்சி காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு காஃபி குடிச்சிடணும். அப்போ தான் அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. நான் நிறைய செடியும் வளர்த்துருக்கேன். பேரன் வளர்ந்ததுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் நம்மளால் வந்து செடி மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் இப்போ நம்ம ரொம்ப செடியை வந்து வைக்கலைங்க. இருக்கிறத வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே ஆனால் இட்லி கறி குழம்பு இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே முடியாது. அதனால் இட்லி ஊற்றி ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிறேங்க. அப்புறம் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ஒரு 2 டைம் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப வாஷ் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் குழம்புக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக அரிஞ்சிக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ வெங்காயத்தை வதக்க முடியுமோ அந்தளவுக்கு வதக்கிங்க. அப்போ தான் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி. எந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இருந்தாலும் நீங்கள் கடல் பாசி ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1/2 கிலோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு விழுதும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளியை 300 கிராம் போட்டிருக்காங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டனை போட்டுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோ குக்கில் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மசாலா. இந்த மசாலா தாங்க ஹைலைட்டு. கண்டிப்பாக இந்த மசாலாவை செய்யுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாவும், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 10-15 தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா முந்திரி, 1 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கசகசா. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த மட்டனை 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு இல்லைங்களா, அதில் உங்களுக்கு தேவைக்கேற்ற காரம் அதாவது வந்து வெறும் மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுமாரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணாதவங்க வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் தனியா வந்து போட்டு வதக்கி வறுத்து வந்து அரைச்சிருக்கேன். அதனால் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. இப்போ எல்லா பேஸ்ட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். உப்பு காரம் கண்டிப்பாக இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் விட்டோம். எந்த அளவுக்கு வந்து அந்த மட்டனுடைய கொழுப்பு பார்த்திங்களா, செம்மையாக இருக்கும். பஞ்சாக வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து அந்த மட்டன் வெந்து போயிட்டாங்க. இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விலாகில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.